எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் மண்டே இன்னைக்கு வந்து லீவு. அடுத்து வரக்கூடிய 3 டேஸ் தான். வர ஃப்ரைடேவும் குட் ஃப்ரைடே, அதனால் லீவு. ஸோ டோட்டலாக இந்த வாரம் வந்து 3 டேஸ் தான். குளோபல் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இதை பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து டெக்னிக்கலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் அண்ட் செக்டார் வைஸாக எதை ஃபோக்கஸ் பண்ணலாம், மார்க்கெட் எப்படி இருக்குது, க்ரூட் ஆயிலினுடைய மூமெண்ட்ஸ் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குளோபல் மார்க்கெட் குளோபல் ஸ்கினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசண்டாக வந்து ரஷ்யாவில் வந்து ஒரு டெரர் அட்டாக் நடந்தது. ஸோ அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய விதமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய விதமாக விளாடிமிர் புட்டின் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. இதுக்கு காரணமானவங்க, அதுக்கு பேக்கில் இருக்கவங்க, அதை பின்னாடி இருந்து ஆக்டிவேட் பண்ணவங்க யாரெல்லாமோ எந்தெந்த நபர்களோ அவங்க கண்டிப்பாக பதிலடி வாங்குவாங்க, பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது என்னென்னா, மிடில் ஈஸ்டில் வந்து ஒரு டென்ஷன் வந்து கொடுக்கும். ஃபர்தராக க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸஸ் வந்து இன்னும் ஃப்யூச்சர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மிடில் ஈஸ்டில் ஒரு டென்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த இடத்துல கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்த்து சைட்வேஸ் மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ கண்டிப்பாக 21,700 வரைக்கும் ஃபால் ஆகும். கரெக்டாக அந்த இடத்துல டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரீபவுண்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த மார்க்கெட்டை எப்படி நம்ம ட்ராக் பண்ணணும்னா, ஓவராலாக நமக்கு வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. அப்போ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் இதை வந்து நீங்கள் கிளியராக ட்ராக் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மோடுக்கு வரப்போகுது. ஏன்னா இப்போ ரைட் நோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஹையராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதை நீங்கள் டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணுங்க கரெக்டாக. ஸோ ப்ரீவியஸ் டே இருக்கு இல்லையா, அதாவது 22,200க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது மட்டுமே ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் ஆகுது. மினிமம் 22,500 22,750 வரைக்குமே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ 22,200ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது வந்து இந்த வாரம் 21,850 அண்ட் 21,700ங்கிறது வந்து ஒரு ரெண்டுமே வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன் பிட்வீன் 22,180க்கும் 21,860 இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு நாள் அப்ஸ் அண்ட் ஒரு நாள் டவுன்ஸ் வந்து இருக்கும். கரெக்டாக அந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 22,180க்கும் 21,860க்கும் இன் பிட்வீன் இந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் அப்சன் ஒரு நாள் டவுன், ஒரு நாள் அப்சன் ஒரு நாள் டவுன், ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கும் மார்க்கெட். இதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் மோட் அப்படின்னா மினிமம் 22,200க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ்னால் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த சார்ட்டை வந்து கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லைனை டச் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த இடத்துல பாருங்கள், ப்ரீவியஸாக இங்கே சப்போர்ட் இருக்கா. ஸோ இந்த சப்போர்ட் ரீஜன் வரும்போது இன்வெஸ்டர்ஸ் பை எடுக்கிறாங்க. டோட்டலாக ஒரு ஒரு 1 வீக் வந்து ரைஸ் ஆகுது. அதே போல் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு ஈக்குவலாக வரும்போது இன்வெஸ்டர்ஸ் திருப்பியும் ஸ்ட்ராங்காக பை சைடில் இருக்கிறாங்க. டோட்டலாக ஒரு 5 to 10 டேஸ் வந்து ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட். இப்போ இந்த லைன் கிட்டே தான் நியர்பையில் தான் இப்போவும் மார்க்கெட் வந்திருக்கு. அப்போ ஒன்று டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. அதே நேரம் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேயும் மார்க்கெட் வந்து நிற்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பேங்க்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி இந்த வாரம் வந்து ஒரு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி ஸ்கினாரியோவில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டாப் டு டாப் வந்து பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இந்த ப்ரீவியஸ்
ஹைக்கு மேலே, அதாவது 47,000க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ப்ரீவியஸ் ஹைக்கும் 48,300 48,500 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஓவரால் மொமெண்டம் பார்த்திங்கன்னா ஸ்டில் நோ ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகுது. நிஃப்டி பிரேக் அவுட் ஆன மாதிரி பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகலை. லாஸ்ட் வீக்கே தான் சொன்னேன், பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. நிஃப்டி தான் ஒரு கிளியரான பிரேக் அவுட் ஆகிட்டு 21,700 வரைக்கும் போகும். அதனால் 21,700 வரைக்கும் நிஃப்டியில் செல்லிங்கில் இருங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். இப்போ வரைக்குமே பேங்க் நிஃப்டி ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஒன்லி ஒன் திங் வந்து 47,000க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த அப் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்மாக 48,500 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து April 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்ததில் ஃபின்னிஃப்டியை பற்றி கேட்டிருந்தீங்க. ஃபின்னிஃப்டியும் நீங்கள் எப்போதுமே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபின்னிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி ஓரியன்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த சார்ட்டை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு முறையும் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஓகே, இந்த இடத்துலையும் பாருங்கள், இப்போ டபுள் பாட்டம் ஜோனில் இருக்கா, மார்க்கெட் வந்து திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகுது. அப்போ ஒவ்வொரு முறையும் பவுன்ஸ் பேக் ஆகும்போது நியூ ஹையை தான் கொடுக்குது. இந்த ப்ரீவியஸ் ஹையையும் தாண்டி நியூ ஹையை தான், ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போதா, இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இந்த ஹை மேலே உடைக்குதா, அப்போ இங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பியும் மேலே அட்லீஸ்ட் இதுக்கு ஈக்குவலாவது வரணும்ல. 21,000 வரைக்கும் வந்து அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். 21,100 வரைக்குமே அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஒன்லி திங் வந்து எம்ஐ மெத்தடை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நாளைக்கு கீழே ஃபால் ஆச்சுன்னா கூட எம்ஐ வேவ் 2ன்னு சொல்லுவோம், 20,550 560 இந்த இடத்துல இருந்து திருப்பியும் வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். 20,680 வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆகும். க்ரூஷியல் சப்போர்ட் அப்படின்னா 20,550லேருந்து 560ங்கிறது வந்து ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 21,080ங்கிறது வந்து இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் அட்லீஸ்ட் இந்த டபுள் பாட்டம் ஜோனில் இருக்குது. ஸோ முடிந்த அளவுக்கு பையான் டிப்ஸில் வந்து இருங்க. இந்த ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மட்டுமே ஓவரால் ட்ரெண்டு வந்து இந்த ட்ரெண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகுது. ஸோ செல் சைடு என்னை பொறுத்தளவுக்கு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் பை சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபைன். இந்த வாரம் முக்கியமாக வந்து ஒரு சில செக்டர்ஸ், அதாவது பேங்க் அண்ட் பேங்க் நிஃப்டி இது எல்லாமே வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போது ஐடி செக்டர் அண்ட் எனர்ஜி மெட்டல்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்குது. மீடியா, ஃபார்மா இதெல்லாமே வந்து ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரியாலிட்டி செக்டார் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டாராக இருக்கட்டும், ஃபின்னிஃப்டியாக இருக்கட்டும், பேங்கிங் செக்டாரில் வந்து ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட செலக்டிவ் செக்டார்ஸ் மட்டும்தான் சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருக்குது. பெரும்பாலான செக்டார்ஸ் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. நாளைக்கு குறிப்பாக வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க, ஒரு 1 or 2 days ட்ரேட் பண்ணுறவங்க மாருதி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு அப் ட்ரெண்டில் அப்சைடு பிரேக் அவுட் சாலிடாக நடந்திருக்கு. இதில் பாருங்கள், ஸ்ட்ராங்கான அப்சைடு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு மொமெண்டம் வந்து இருக்குது. மாருதி சுசுகி இந்தியா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் பை சைடு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீமென்ஸ் இந்தியா, இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு லாங் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒரு அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். செக்டார் வைஸாக ஃபோக்கஸ் பண்ணுறதுல வந்து ரியாலிட்டி செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த வாரமும் தொடர்ந்து ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக, ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகுது. ஸோ இந்த வாரம் அடுத்து வரக்கூடிய ஒரு 2 to 3 days ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ரியாலிட்டி செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்து நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பற்றி என்கொயரி பண்ணும்போது
ஜியோ ஃபைனான்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. இந்த ஸ்டாக்கோடைய ஓவரால் ஃபேர் வேல்யூ அப்படின்னா ஒன்லி 280 ருபீஸ். இன்கேஸ் மார்க்கெட் வந்து 280 ருபீஸ் வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு 280லேருந்து 270 ருபீஸ் வந்ததுன்னா பை பண்ணலாம். ரைட் நோ இந்த டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் இருந்தால் கூட இந்த டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஓவர் வேல்யூன்னே சொல்லலாம். பட் ரைட் நோ இன்கேஸ் 330லேருந்து 328 இந்த ஜோனில் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் தான். ஸ்டில் நோ இது பிரேக் அவுட் ஆகலை. இந்த மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் எப்போதுமே பை பண்ணும்போது இன்கேஸ் மார்க்கெட் இதை உடைத்தா கூட அகெயின் இந்த இடத்துல நீங்கள் ஆவரேஜ் பண்ணி ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு தான். கண்டினியூஸாக இந்த இடத்துல வரும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 270லேருந்து 265 ருபீஸுங்கிறது பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்குது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட்டே ஆனால் கூட இங்கே நீங்கள் ஆவரேஜ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டில் நோ ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் மொமெண்டம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட்லைன் சப்போர்ட் வரும்போதும் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணி ஒரு நியூ ஹைக்கு கொண்டு போகிறாங்க. ப்ரீவியஸாக இந்த ரெசிஸ்டன்ஸு இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போதும் ஒரு நியூ ஹைக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல டச் பண்ணும்போதும் திருப்பியும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் சப்போஸ் இது பிரேக் அவுட்டே ஆனால் கூட இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஒரு 1 லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, 50,000 மட்டும் ரைட் நோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்சைடு போதா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஓகே என்ஜாய் பண்ணலாம். இன்கேஸ் டவுன் சைடு வந்துச்சா பெஸ்ட்டு சப்போர்ட் இந்த இடத்துல திருப்பியும் வந்து பை பண்ணி ஆவரேஜ் பண்ணி மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்கணும். ஃபைன். ஸோ ரைட் நோ 330 அண்ட் 270ங்கிறது வந்து பொசிஷனலாக பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து ஓவரால் அப் ட்ரெண்டு ஸ்ட்ராங் அப்சைடு மொமெண்டமில் தான் ஜியோ ஃபைனான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்தால் கூட ஜியோ ஃபைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக தான் போயிட்டு இருக்குது. லாஸ்ட் ஒரு நிஃப்டி வந்து 22,500லேருந்து 21,700 வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. பட் இங்கே பாருங்கள் ஜியோ ஃபைனான்ஸ் வந்து அப்சைடாக தான் ரைஸ் ஆகுது, சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் தான் ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில். நம்ம க்ரூட் ஆயிலை வந்து பொசிஷனலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த பாட்டம் அவுட்டில் இருந்து க்ரூட் ஆயில் வந்து 6,700 7,000 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். பொசிஷனலாக வந்து வீக்லி அனாலிசிஸில் பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். அப்போ வந்து யாருமே வந்து பிலீவ் பண்ணலை. க்ரூட் ஆயில் வந்து லாஸ்ட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் பிஃபோராக 3 months பிஃபோராக இந்த இடத்துல டச் பண்ணும்போது பொசிஷனலாக திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். மினிமம் 7,000 வரைக்கும் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் 7,500 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகிடுங்கிறது தான் பார்த்தோம். இப்போ வரைக்குமே க்ரூட் ஆயில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வாரமும் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். 6,300ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபர்தராக 6,600, இப்போது மார்க்கெட் வந்து 6,800 வரைக்குமே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக பை ஆன் டிப்ஸில் வந்து இருங்க. மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்திங்கனாக்க மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனால் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக பை ஆன் டிப்ஸில் வந்து இருங்க. இந்த வாரம் வந்து இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைன் கேப் இருக்குது இல்லையா, இப்போ இந்த ட்ரெண்டுக்கும் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் உள்ள கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேப் வந்து 6,630லேருந்து 6,650 இந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது பை சைடில் இருங்க. 3 சப்போர்ட்ஸ். ஒன்று ஃபஸ்ட் சப்போர்ட் 6,650, செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது 6,350, தேர்ட் சப்போர்ட்டுங்கிறது 6,120. ஸோ பொசிஷனலாக இந்த ஒவ்வொரு சப்போர்ட் லைன்லேயும் மார்க்கெட் வரும்போது கண்டிப்பாக ஒரு 200 பாயிண்ட்லேருந்து 300 பாயிண்ட் வரைக்கும் பவுன்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறவங்க இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பை ஆன் டிப்ஸில் வந்து இருங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வாரம் சிறப்பாக அமைய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.